எட்டாவது பகுதி, ஏழாவது மந்திரம். சய ஏஷோணிமாம் ஐததாத்ம்யமிதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்வமசி ஸ்வேதகேதோ இதி பூய ஏவ மா பகவான் விஜ்ஞாபயது இதி ததா சோம்ய இதி ஹோவாச்ச. மகா வாக்கிய விசாரத்தை இப்பொழுது செய்து கொண்டு வருகின்றோம். இந்த மந்திரத்தில் நேரடியாக குருவானவர் சிஷ்யனை பார்த்து தது துவம் அசி என்று உபதேசிக்கின்றார். இங்கு தது என்ற சொல் அது என்று பொருள். அது என்பது இந்த 6வது அத்தியாயத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட சத் என்ற ஒரு தத்துவத்தை குறிக்கின்றது. அந்த சத் என்ற தத்துவத்திற்கு இங்கு பல இலக்கணங்கள் கொடுக்கப்படுகின்றது. அதை நாம் ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்த்து வருகின்றோம். அதில் அனிமா என்ற சொல்லினுடைய பொருளை பார்த்து முடித்தோம். அனிமா என்றால் சூக்ஷ்மம். அறிமுகப்படுத்தப்பட்ட சத் என்ற தத்துவம் மிக மிக சூக்ஷ்மமானது. எதனால் சூக்ஷ்மம் என்ற கருத்தையெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். நிர்குணமாக இருப்பதனால் சூக்ஷ்மம். பிறகு ஆத்மாவாக விஷயமாக இல்லாத காரணத்தினால் சூக்ஷ்மமாக இருக்கின்றது. அவ்வியக்தம் வெளித்தோற்றத்திற்கு வராத காரணத்தினால் சூக்ஷ்மம். அனைத்திற்கும் காரணமாக இருப்பதினால் சூக்ஷ்மம் என்றெல்லாம் பார்த்தோம். அடுத்து நாம் எடுத்துக்கொண்ட சொல் ஐததாத்மியம். ஐததாத்மியம் என்றால் இவைகள் அனைத்திற்கும் இந்த சத்தே சாரமாக இருக்கின்றது. இவைகள் அனைத்தும் சத்தையே சாகரமாக கொண்டுள்ளது என்று பார்த்தோம். இந்த சொல்லில் உபனிஷத் என்ன கருத்தை நமக்கு புகட்டுகிறது என்றால் இவைகள் அனைத்தும் மித்யா. காரணம், இவைகள் அனைத்திற்கும் சாரமாக இருப்பது அந்த சத் என்ற தத்துவமே தவிர இவைகள் அனைத்தும் எதுவும் தனியாக இல்லை. இனி அடுத்த சொல்லை நாம் பார்த்து முடித்தது சத்தியம். சத்தியம் என்றால் 2 பொருள் பார்த்தோம். ஒன்று அபாத்தியம், எதை நீக்க முடியாதோ அது சத்தியம். நீக்குதல் என்பது இங்கு ஞானத்தினால், அறிவினால் எது நீக்கப்படாமல் இருக்கின்றதோ அது சத்தியம். பிறகு இனியொரு பொருளை பார்த்தோம். அபாவ த்ரயசூன்யம் என்று பார்த்தோம். 3 விதமான இல்லாமை அற்றது. அபாவ த்ரய சூன்யம் என்று பார்த்தோம். அபாவம் என்றால் இல்லாதது. உதாரணமாக, இந்த புஸ்தகம் ஒரு காலத்தில் இல்லை, இனி ஒரு காலத்தில் இல்லாமல் இருக்கப் போகிறது. தற்காலத்தில் மட்டும் இருக்கின்றது. பிறகு இதே புஸ்தகம் இப்பொழுது இருப்பது சில வருடங்களுக்கு முன் இல்லாமல் இருந்தது, இனிமேல் இல்லாமல் இருக்கப் போகிறது, நிகழ்காலத்தில் மட்டும் இருக்கின்றது. அதேபோல் ஒவ்வொரு நிகழ்காலத்திலும் ஒவ்வொரு பதார்த்தங்கள் இருந்ததே தவிர 3 காலத்திலும் எப்பொழுதும் தொடர்ந்து எதுவும் கிடையாது.
ஆனால் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்ட தத்துவம் அனைத்து காலத்திலும் இருந்தது. அதை நாம் வேறு விதத்தில் சொன்னால் அபாவம் அற்றது, இல்லாமை அற்றது, நித்தியம் என்று பொருள். இனி நாம் அடுத்த சொல்லுக்கு செல்ல வேண்டும். இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்து முடித்த கருத்துக்கள். அடுத்த சொல் ஆத்மா. இதெல்லாம் எங்கு இருக்கின்றது? மறந்து விடவில்லையே. சக யக ஏஷக அணிமா மந்திரத்தில் பார்த்தா ஐததாத்மியம் இதம் சர்வம், இதம் சர்வம் ஐததாத்மியம் தது சத்தியம் சக ஆத்மா. அந்த ஆத்மா என்ற சொல்லுக்கு இப்பொழுது வருகின்றோம். இந்த இடத்தில் ஆத்மா என்ற சொல்லுக்கு பொருள் சைத்தன்யம். சைத்தன்யம் சித் என்று பொருள். அறிவு சொரூபம். சைத்தன்யம் என்றால் அறிவு சொரூபம், சித் சொரூபம். ஆத்மா என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கின்றன. ஐததாத்மியம் என்ற சொல்லுக்குள் ஆத்மா என்ற சொல் இருந்தது. ஏஷக ஏவ ஆத்மா என்று பார்த்தோம். அந்த இடத்தில் ஆத்மா என்ற சொல்லுக்கு சாரம் அல்லது ரசம் என்று பார்த்தோம். அப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஆத்மா என்ற சொல்லுக்கு பொருள் வேறுபடுகின்றது. ஆங்கிலத்தில் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் என்று சொல்வார்கள். நான் என்பதற்கும் ஆத்மா என்று ஒரு பொருள் உண்டு. ஒரு கால் என்னுடைய உடலை நான் என்று சொன்னால் இந்த உடலுக்கு ஆத்மா என்று பெயர், மனதிற்கு ஆத்மா என்று பெயர். அந்த கரண சுத்தி செய்ய வேண்டும் என்ற இடத்தில் ஆத்ம சுத்தி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அப்பொழுது ஆத்மா என்றால் அந்த கரணம் என்று இடத்துக்கு தகுந்தாற்போல் பொருள் வரும். ஆனால் இந்த இடத்தில் ஆத்மா என்பதற்கு அறிவு, சைத்தன்ய ஸ்வரூபம் என்று பொருள். இங்கிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், இப்பொழுது எதை ஆத்மா என்று இங்கு சொல்லப்படுகிறது, எது ஆத்மா என்று அழைக்கப்படுகிறது என்றால், எந்த ஒரு சத் தத்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டதோ அது இங்கு ஆத்மா, சித் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த இடத்தில் சத் இஸ் ஈக்குவல் டு சித் என்று சொல்லப்பட்டுள்ளது. சத் என்பது சித் சொரூபமாக இருக்கின்றது என்று இங்கு பேசப்பட்டதாகிறது. காரணம் என்ன? இங்கு எதை ஆத்மா என்று உபனிஷத் கூறுகின்றது? சதேவ சோம்ய என்று சத்தை அறிமுகப்படுத்தி அந்த சத் இப்பொழுது ஆத்மா. ஆத்மா என்றால் அறிவு சொரூபம். இப்பொழுது சத் சித் என்று சொல்லப்பட்டது. நாம் என்ன கூறுகின்றோம்? இவ்விதம் விளக்கப்பட்ட சத் சித்தாகத்தான் இருக்க வேண்டும். சதேவ சித் சிதேவ சத் என்பது வேதாந்தத்தில் ஒரு நியமம். சத் என்பது சித்தாகத்தான் இருந்தாக வேண்டும். சித் என்பது சத்தாகத்தான் இருந்தாக வேண்டும். மாறி இருக்க முடியாது. சத் என்றால் இருத்தல். இங்கு சொல்லப்பட்ட சத் சித்தாகத்தான் இருந்தாக வேண்டும். என்ன சத் என்றால் சத்தியமான சத். 3 காலத்திலும் மாறாமல் இருப்பதாக கூறப்பட்ட சத்தானது ஆத்மா, சித்தாகத்தான் இருந்தாக வேண்டும். பிறகு சித்தானது சத்தாகத்தான் இருந்தாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்ன ஏற்படும் என்று இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது நாம் முதலில் எடுத்துக்கொள்வது சத் ஏவ சித். சத்தானது சித்தாகத்தான் இருக்க வேண்டும்.
சத்து சித்து தான் என்று கூறுகின்றோம். ஒரு கால் இல்லை என்றால் என்ன நேரிடும் என்று பார்த்தால் பிறகு சதேவ சித் என்று நமக்கு புரிந்துவிடும். ஆகவே இப்பொழுது நாம் எதை நிரூபிக்கின்றோம்? சதேவ சித் என்பதை இப்பொழுது நிரூபிக்கின்றோம். சதேவ என்றால் சத்துதான், சித் என்பதை இப்பொழுது பார்க்கின்றோம். எப்படி? இப்பொழுது நம்முடைய பிரதிஜ்ஞை என்ன? பிரதிஜ்ஞா என்றால் எதை நிலைநாட்டப் போகின்றோம்? சத் சித்துதான் என்பதை நிலைநாட்டப் போகின்றோம். எப்படி? ஒரு கால் சத்தானது சித்தாக இல்லை என்றால், சத்து சித்துன்னு சொல்லிட்டோம், சத்தானது சித்தாக இல்லை என்றால் அது எப்படி இருக்கும்? சித்துக்கு எதிர்மறையான தத்துவம் என்ன? சித்துனா அறிவு சொரூபம், சைத்தன்யம். சைத்தன்யமாக இல்லை என்றால் அதனுடைய ஆப்போசிட் நேச்சர் என்ன? ஜடம். ஒரு கால் இங்கு சொல்லப்பட்ட சத்தானது சித்தாக இல்லை என்றால் அந்த சத் ஜடமாக இருந்தாக வேண்டும். காரணம் என்ன? சித் இல்லை என்றால் அது ஜடமாக இருந்தாக வேண்டும். இதுக்கு மேலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜடமாக எது இருக்கின்றதோ அது திருஷ்யம். எதெல்லாம் ஜடமோ அதெல்லாம் திருஷ்யம், அனுபவிக்கப்படுவது, பார்க்கப்படுவது. இப்போ எதெல்லாம் ஜடமோ அதெல்லாம் திருஷ்யம். அது மட்டுமல்ல, ஜடமான ஒரு தத்துவம் தன்னுடைய இருப்பை காட்டுவதற்கு ஒரு சித்து தேவைப்படுகிறது. எந்த ஜடமான சொரூபமும் தன்னை சுயமாக விளக்கி கொள்ளாது. தன்னுடைய அஸ்தி, தன்னுடைய பானம், தான் இருத்தல், தான் விளங்குதல். அஸ்தி பானம் பாதி. அஸ்தினா இருத்தல், பாதி என்றால் விளங்குதல். இதற்கு ஒரு சித்தை சார்ந்திருக்க வேண்டும். ஆகவே அந்த ஜடம் இப்பொழுது என்ன ஆகின்றது? சார்ந்திருப்பது ஆகின்றது. டிபெண்டன்ட், அது ஒன்றை சார்ந்திருப்பது ஆகின்றது. இப்போ என்னென்னலாம் ஆகிவிடுகிறது? இங்கு சொல்லப்பட்ட சத்தானது சித்தாக இல்லை என்றால் அது ஜடமாகும், சார்ந்திருக்கும், திருஷ்யமாகும். இவைகளெல்லாம் எதனுடைய லட்சணம்? எது மித்யாவோ அது சார்ந்திருக்கும், அது ஜடமாக இருக்கும், பிறகு அது திருஷ்யம். ஆகவே இந்த சத் மித்யாவாக மாறிவிடும். இந்த சத்து எப்படி நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மித்யாவாயிரும். இந்த சத்தை சித்துன்னு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது மித்யாவாகும். சரி, ஆகட்டுமே, இந்த சத்தை நம்ம மித்யான்னு சொல்லலாமே என்றால் இதற்கு முன்தான் உபனிஷத் இந்த சத்தை சத்தியம் என்று சொல்லி இருக்கின்றது. இதற்கு முன் சொல்லலதான தத் சத்தியம் ச ஆத்மா என்று சொல்லி இருக்கின்றது. ஆகவே இந்த சத்தியமான சத்தானது அது சத்தியமாக இருக்க வேண்டுமென்றால் அது சித்தாகத்தான் இருந்தாக வேண்டும். சத் சித்தாகத்தான் இருந்தாக வேண்டும். ஆகவே சது சிதேவ. ஒரு கால் சித்தாக இல்லை என்றால் இப்பொழுது நம்ம சிந்தித்ததையெல்லாம் கொண்டு வரணும். எப்படி? அது சித் இல்லை என்றால் ஜடம், ஜடமாக இருந்தால் தன்னுடைய பானம், தான் விளங்குவதற்கு வேறொன்றை சார்ந்திருக்க வேண்டும். பிறகு அது திருஷ்யமாக இருக்கும். எது திருஷ்யம், எது பரதந்திரம், எதானது ஜடம், அவைகளெல்லாம் மித்யா. இப்போ இந்த சத்து ஜடமல்ல, அது திருஷ்யமல்ல, அது ஒன்றை சார்ந்தும் இல்லை. காரணம் இது சத்தியம். ஆகவே ஆத்மா என்றால் சித், இந்த சத்தானது சித்தாக இருக்கின்றது. இனியொரு விதத்திலையும் இதை நாம் நிலைநாட்டலாம். இரண்டாவது விதம் என்னவென்றால் சித்து சதேவ.
சைத்தன்யமாக எது இருக்கின்றதோ அது சத்தாகத்தான் இருந்தாக வேண்டும். சைத்தன்யமாக சித் என்று எதை நாம் கூறுகின்றோமோ அது சத்தாகத்தான் இருந்தாக வேண்டும். அறிவு என்று எதை சொல்கிறோமோ அது இருத்தல் என்ற சொரூபத்துடன் தான் கூடியிருந்தாக வேண்டும். அது மிகவும் சுலபம். காரணம் என்னவென்றால், ஏதாவது ஒன்றை பற்றி பேசணும் என்றால் அது இருந்தால் தான் அதை பற்றி பேச முடியும். இல்லாததை போய் அது சித்துன்னு சொல்லியோ அச்சித்துன்னு சொல்லி ஒன்றுமே சொல்ல முடியாது. எதையாவது ஒரு தர்மத்தை சொல்ல வேண்டும் என்றால் அங்கு ஒரு தர்மி இருந்தாக வேண்டும். இருக்கிற ஒன்றுக்குத்தான் எதையாவது சொல்ல முடியும். இருந்தாலும் இதையையும் நாம் அறிவுபூர்வமாக விசாரம் செய்து புரிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், இப்போ நம்ம எதை பார்க்கிறோம்? சித் சதேவ, அறிவு சொரூபமாக இருப்பது சத்தாகத்தான் இருக்க வேண்டும். இதை எப்படி நிரூபிக்கலாம் என்றால், இந்த சித் இருக்கின்றதல்லவா, இதை நிஷேதம் செய்ய முடியாது, இதை நாம் நீக்க முடியாது என்று நிரூபிக்க வேண்டும். சைத்தன்யத்தை, அறிவை நீக்க முடியாது, பாதை செய்ய முடியாது என்று முதலில் நிரூபிக்க வேண்டும். எப்படி என்றால், எது மற்றதை நீக்குகிறது? அறிவுதான் மற்றதை நீக்குகின்றது. சைத்தன்யம்தான் மற்றதை இது அல்ல இது அல்ல என்று நீக்குகிறது. இந்த நீக்குபவனை வேறு யாரும் நீக்க முடியாது. நீக்குபவனை யாரும் நீக்க முடியாது. அப்படி நீக்கினால் அவனும் அறிவுடையவனாகத்தான் ஒருவன் இருந்தாக வேண்டும். ஜடம் அறிவை நீக்க முடியாது. இப்போது ஒரு அறிவுதான் அனைத்தையும் பாதை செய்யும். அறிவையே ஒன்று பாதை செய்ய வேண்டும் என்றாலும் அது அறிவாகத்தான் இருக்கும். பிறகு அதை நீக்க வேண்டுமென்றால் அதுவும் ஒரு அறிவாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே அறிவை நீக்க முடியாது. நாலேஜ் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு நெகேஷன். அறிவு என்பது நீக்கப்படாதது. அபாத்தியம் ஞானம். இனி சத்தியத்துக்கு ஒரு லட்சணம் பார்த்தோம். என்ன? அபாத்தியம் சத்தியம். எது சத்தியம்? எது சத் என்றால் நீக்க முடியாதது சத்தியம். சத்புத்தி தொடர்கிறதுன்னு பார்த்தோம். அப்படி பார்க்கையில் சித்தை நீக்க முடியாது என்று நிலைநாட்டிவிட்டால் அது சத் என்று நிலைநாட்டுவதற்கு சமம். காரணம் என்ன? சத்தையும் நீக்க முடியாது, சித்தையும் நாம் நீக்க முடியாது. சத் என்பது நீக்கப்படாதது, சித் என்பதும் நீக்கப்படாதது. இப்போ லக்ஷண ஐக்கியாத் வஸ்து ஐக்கியம். சத்துக்கும் ஒரே லட்சணம், சித்திற்கும் ஒரே லட்சணமாக இருக்கின்றது. இவ்விதம் சித் என்பது நீக்கப்பட முடியாதது, சத் என்பதும் நீக்கப்பட முடியாதது. இவ்விதம் சைத்தன்யம் நீக்கப்பட முடியாது என்று புரிந்து கொண்டால் பிறகு அது சத் என்றும் புரிந்து கொள்ளப்பட்டதாகின்றது. இவ்விதம் ஆத்மா என்ற சொல்லில் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்ட சத் அறிவு சொரூபம், சைத்தன்ய சொரூபம் என்று கூறப்பட்டதாகிறது. இதோடு 4 சொற்களுக்கான விளக்கத்தை நாம் பார்த்து முடித்தோம். 4 சொற்கள் என்னென்ன என்றால், 1 அனிமா, 2வது ஐததாத்மியம், 3வது சத்தியம், 4வது ஆத்மா. இனி 5வது சொல் துவம். துவம் என்பது 5வது சொல். எதை பற்றி? இங்கு சத் என்ற ஒரு தத்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த சத் என்ற தத்துவமானது இப்படிப்பட்ட சொரூபமானது என்று சொல்லி பிறகு ஆசிரியர் சொல்கிறார், தது
அப்படிப்பட்ட சத்தானது, இங்கு 4 சொற்களினால் வர்ணிக்கப்பட்ட இப்படிப்பட்ட சத்தானது துவம் நீயாக அசி இருக்கின்றாய். சிஷ்யன் குருவிடமிருந்து இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது குருவானவர் துவம் நீ என்று சொல்கின்றார். சிஷ்யன் அதை காதில் வாங்கும் பொழுது அகம் என்று மாற்றிக் கொள்கின்றான், நான் என்று புரிந்து கொள்கின்றான். ஒருவர் நீ இங்கு போ என்று சொன்னால் உடனே குருவை பார்த்து நீ இங்கு போ அப்படின்னு நான் சொல்லுவோம், நான் அங்கு போக வேண்டும் என்று புரிந்து கொள்வோம். ஆகவே சிஷ்யனிடம் வரும்பொழுது துவம் என்பது அகம் என்று மாற்றப்படுகிறது. ஆகவே இப்பொழுது என்ன விசாரம் பண்ணணும்? துவம் விசாரம் செய்ய வேண்டாம், அகம் விசாரத்திற்கு செல்ல வேண்டும். நான் இப்படிப்பட்ட சத் நானாக இருக்கின்றேன். இதுவரை விளக்கப்பட்ட தத்துவம்தான் அகம், நான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இனி இந்த அகம் என்ற சொல்லை எடுத்து விசாரம் செய்யலாம். இதெல்லாம் பல முறை நம்ம செய்திருப்போம். ஆகவே மிக சுருக்கமாக இப்பொழுது அகம் என்ற சொல்லை எடுத்துட்டு அதில் என்ன விசாரம், அதில் என்ன பொருள்னு இப்பொழுது பார்க்கலாம். எப்பொழுதெல்லாம் நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருப்போமோ, எப்பொழுதெல்லாம் நான் நான் நான்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றோமோ, அப்பொழுது இந்த நான்கிற சொல்லில் என்ன ஸ்புரிக்கின்றது என்பது இப்பொழுது கேள்வி. என்ன விளங்குகின்றது, எது எவிடென்ட் ஆகிறது? நான் நான் என்று சொல்லும் பொழுது நம் மனதில் என்ன ஸ்புரிக்கின்றது? ஃப்ளாஷஸ், என்ன ஃப்ளாஷ் மனசில் வருது? இப்போ மூன் அப்படின்னு சொல்லும் பொழுது, சந்திரன் என்று நான் ஒரு வார்த்தையை சொன்னால் உடனே உங்கள் மனசில் என்ன வரும்? சந்திரன்கிற ஒன்று வரும். சூரியன்கிற வார்த்தையை சொன்னால் உடனே சூரியன்கிறது மனதில் உற்பத்தி ஆகும். அப்படி ஒரு எண்ணம் அந்த பதார்த்தம் மனசில் வரும். இந்த பதத்தை சொன்ன உடனே அந்த பதார்த்தம் மனசில் வரும். டேபிள் என்று சொன்ன உடனே அந்த பதம், அந்த சொல் ஒரு பதார்த்தத்தை மனதில் உருவாக்கும். அதே போல நான் என்று நம்ம பயன்படுத்தும் பொழுது, இதை வேற யாரும் பயன்படுத்த முடியாது, நம்மளே நாம் பயன்படுத்தும் பொழுது மனதிற்குள் என்ன ஸ்புரிக்கின்றது என்று இப்பொழுது பார்க்க வேண்டும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரமே இல்லை, இப்போ உட்கார்ந்து பார்க்கணும். நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னதான் என் மனசுக்குள்ளே வந்துட்டுருக்கு என்று பார்த்தால், முதலில் ஏதோ ஒரு அறிவு மனதில் இருக்கு. இந்த நான் சொல்லும் பொழுது ஒரு உணர்வு மனதில் ஸ்புரிக்கின்றது. ஜடம் ஒன்று கிடையாது, ஒரு உணர்வு, ஒரு அறிவு சொரூபம் ஸ்புரிக்கின்றது. அதாவது ஒரு இருக்கின்றேன், எ ஃபீலிங், அறிவு ஒன்று மனதில் ஸ்புரிக்கின்றது ஃபஸ்ட். பிறகு என்ன ஸ்புரிக்கின்றது என்றால் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல் என்பது ஸ்புரிக்கின்றது. சந்தேகமே இல்லை, நான் சொல்லும்போது இருக்கின்றேன், அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல் என்ற உணர்வும், பிறகு உணர்வே அறிவு சொரூபம். அப்போ சத்தும் ஸ்புரிக்கின்றது, சித்தும் அந்த நான் சொல்கிற சொல்லில் பொருளாக உணர்வாக நமக்கு தெரிகிறது. பிறகு என்னென்னலாம் தெரிகிறது என்றால், இடத்துக்கு தகுந்தாற்போல் எத்தனையோ பொருள்கள் அதுக்குள்ளே தெரியுது. சில சமயம் ஸ்தூல சரீரம் தெரியுது, சில சமயம் இந்திரியங்கள், சில சமயம் பிராணன், சில சமயம் மனம், சில சமயம் புத்தி, சில சமயம் அஞ்ஞானம். இப்படி எத்தனையோ தத்துவங்களும் சேர்ந்து ஸ்புரிக்கின்றது. எப்படி? நான் நடந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது, நான் நடந்து கொண்டிருக்கின்றேன்னா
நான் எக்ஸிஸ்டன்ஸ் நான் அல்ல, இருக்கிற நான், ஜடமானவன் அல்ல, அறிவுடைய நான். பிறகு நடந்து கொண்டிருக்கின்றேன்னு சொல்லும் பொழுது அந்த நான்கிற சொல் முழுமையாக இந்த சரீரத்தையும் எடுத்து கொண்டுள்ளது. இந்த ஸ்தூல சரீரமும் அந்த நான்கிற சொல்லில் சேர்ந்து ஸ்புரிக்கிறது. பிறகு நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது இந்திரியங்கள், நான் பசியுடன் இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது பிராண தத்துவம், நான் குழம்பியவனாக இருக்கின்றேன், நான் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன், நான் இந்த முடிவை எடுத்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது உடல் மனம் இந்த அங்கங்களெல்லாம் சேர்ந்து ஸ்புரிக்கின்றது. ஆகவே அறிவு சொரூபம், அறிவுன்னு சொன்னாவே அது இருத்தல்ங்கிறது சேர்ந்திருக்குன்னு பார்த்துட்டோம். அறிவு சொரூபமும் இந்த உடல், ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல் இவைகளெல்லாம் சேர்ந்தும் ஸ்புரிக்கின்றது. இப்பொழுது அடுத்த ஸ்டெப், அடுத்த பகுதிக்கு சென்றால், இப்போ இந்த ஸ்தூல உடல் இருக்கே, நம்முடைய ஸ்தூல சரீரம், அது சில சமயம் நான்கிற சொல்லுக்கு பொருளாக வருது, சில சமயம் என்னுடையது என்பதற்கும் பொருளாக வருகிறது. இந்த நான்கிற சொல்லிலேயே ஒரு குழப்பத்தை நாம் அனுபவிக்கின்றோம். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், வெளியிருக்கிறவங்க தான் நம்ம குழப்பிகிட்ருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கோம். அவன் பேசுகிறது ஒன்றும் புரியல, ஒரே குழப்பமாக இருக்குன்னு சொல்கிறோம். கிடையாது, நான்னு நம்ம சொல்லும்போதே நம்ம குழம்பிட்டு தான் இருக்கோம். குழப்பத்தோடு தான் அந்த சொல் இருக்கின்றது. இப்போ நான்லேயே தகராறாக இருக்குது, ஒரு குழப்பம் இருக்கின்றது. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒருவர் என்னிடம் கேட்கின்றார், இந்த இடம் யாருதுன்னு கேட்குறார். நான் ஒரு நேரத்தில் என்ன சொல்கிறேன், இது என்னோடது தான் அப்படின்னு சொல்கிறேன். இனி ஒரு நேரத்தில் என்ன சொல்கிறேன், இது என்னோடதல்ல வேறு யாரோடதுன்னு சொல்கிறேன். இப்போ தேர்டு பார்ட்டி, இந்த ரெண்டையும் பார்க்கிறவர் என்ன நினைப்பார், ஏதோ குழம்பி இருக்கார். என்ன ஒரு நேரம் என்னோடதுன்னு சொல்கிறார், இனி ஒரு நேரம் வேறொரு யாருதோன்னு சொல்கிறார். அல்லது உங்கள் வீட்டை கேட்குறேன், இது யார் வீடுன்னா என்னுடைய வீடுன்னு சொல்வீர்கள். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது என்னுடைய வீடு இல்லைன்னு சொன்னால் நான் என்ன முடிவு பண்ணணும், ஏதோ குழப்பம் இருக்குது. அதனால தான் ஒரே பொருளில் ரெண்டு பாவனை இருக்குது. என்னுடையதுன்னு சொல்கிறோம், என்னுடையது அல்லன்னு சொல்கிறோம். அப்படி ஒரே ஒரு பொருளில் ரெண்டு அறிவு வரும் பொழுது அந்த பொருள் விஷயத்தில் ஏதோ குழப்பம் இருக்குன்னு அர்த்தமாகுது. ஒரு பொருளில் ஒரே அறிவு வரணும், ஆனால் ரெண்டு அறிவு வருகின்றது. அப்படி இந்த உடல் நான்கிற சொல்லுக்கும் பொருளாக வருது, என்னுடையது என்ற சொல்லுக்கும் சில சமயம் பொருளாக வருகிறது. எப்படின்னா, என்னுடைய உடல்நிலை சரியில்லை என்று சொல்லும் பொழுது நாம் மனம் நான்னு நினச்சிட்டு இந்த ஸ்தூல சரீரம் என்னுடையதாகிறது. என்னுடைய கை கொஞ்சம் நீளம்னு சில பேர் சொல்வார்கள். என்னுடைய கை நீளம்னு சொன்னால் என்ன, நீளம்னா ப்ளூ கலர் இல்லை, ரொம்ப நீளமாக இருக்குது, ஏதாவது பேசிட்டா அடிச்சிருவேன்னு அர்த்தம். அப்போ என்னுடைய கை, இப்போ நான் தூக்குகின்றேன்னா கையே நானாயிடுறேன். என்னுடைய கை என்று சொல்லும் பொழுது இந்த கையானது அகங்கிறதுக்கு விஷயமல்ல, மமங்கிறதுக்கு விஷயம் ஆகிறது. அப்போ என்னுடைய உடலுக்கு பசிக்குது, அது அப்படி சொல்ல மாட்டான். நான் பசியுடன் இருக்கின்றேன், எனக்கு பசி இருக்கின்றது, அப்போ பசி என்னுடையது. அதே போல் என்னுடைய கண் சரியில்லை என்று யாரோ ஒருத்தர் கண்ணையே பார்க்கிறார்கள். என்னுடைய காது சரியாக கேட்பதில்லை, என்னுடைய மனதில் சஞ்சலம் இருக்கின்றது, என்னுடைய புத்தி சரியில்லை. இப்படியெல்லாம் எதைய ஒரு நேரத்தில் நான்னு சொல்கிறோமோ அதையே இனியொரு நேரத்தில் என்னுடையதுன்னு சொல்கிறோம். ஆனால் என்னைக்குமே இந்த இருத்தல், இந்த ஞானம், இந்த ரெண்டும் மமங்கிற விஷயத்துக்கு வந்ததே கிடையாது. இந்த இருத்தல்ங்கிற ஒரு உணர்வும் அறிவுங்கிற உணர்வும் என்னுடையது அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே வந்ததில்லை. இந்த உடல்கள் தான் நான்ங்கிற எண்ணத்துக்குள்ளேயும்
என்னுடையதுங்கிற எண்ணத்துக்குள்ளேயும் வந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கின்றது. இருந்தால் இப்பொழுதெல்லாம் நமக்கு குழப்பம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்ன செய்யணும்னா குழப்பம் இல்லாதவர் ஒருவரிடம் செல்ல வேண்டும். இப்போ இந்த சாஸ்திரம் குழப்பம் இல்லாத ஒரு தத்துவம். காரணம் அது தெளிவாக இருக்கிற ஒரு உபதேசம் பண்ணுற ஒரு இடம். ஆகவே நம்ம சாஸ்திரத்துக்கிட்ட போகிறோம். ஏன் எனக்கு புரியல, குழப்பமாக இருக்கேன், உடனே சாஸ்திரத்துக்கிட்ட போய் என்ன கேட்குறோம்? யாருக்கிட்ட போனாலும் நீ யாருன்னு கேள்வி கேட்போம். சாஸ்திரத்துக்கிட்ட போய் ஒரு விசித்திரமான கேள்வி கேட்குறோம், நான் யாருன்னு சொல்லி கொடு. இது வேறு யாருக்கிட்டையும் கேட்க முடியாது. யாருக்கிட்டையாவது போய் நான் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவார்கள்? இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, உங்களை கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லி விடுவார்கள். கேட்கக்கூடாது, கேட்கவும் முடியாது. ஆனால் சாஸ்திரத்துக்கிட்டத்தான் போய் நான் யாருன்னு கேட்குறோம். யார் இந்த கேள்வியை கேட்க முடியும்னா, யாருக்கு இந்த குழப்பம் வந்திருக்கோ, நான்கிற விதத்தில் நான் கொஞ்சம் குழம்பி இருக்கேன், சில சமயம் ஒன்றை நான்னு சொல்கிறேன், சில சமயம் என்னுடையதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு குழப்பி இருக்கின்றோம். ஆகவே சாஸ்திரத்துக்கிட்ட போய் கொஞ்சம் நான் யாருன்னு சொல்லி கொடு. நான் யாருங்கிற விசாரம் யாரிடத்துல சேர்ந்து செய்யணும்? நாமளே செஞ்சிட்டு இருந்தோம்னா நமக்கு அறிவு வராது. ஏன்னா ஏற்கனவே நம்ம குழம்பி இருக்கோம். இப்போ குழம்பி இருக்கின்ற நாம் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவிடமிருந்து தான் நம்ம உதவியை பெற வேண்டும். அதனால தான் சாமிஜி சொன்னார்கள், எது அறிவுபூர்வமான வாழ்க்கை? அதற்கு சொன்ன பதில், எப்பொழுது உனக்கு உதவி தேவையோ அப்பொழுது உதவியை நீ நாடுதல் அறிவுபூர்வமான வாழ்க்கை. எது வேணாலும் சொல்லலாம் அறிவுபூர்வமான வாழ்க்கைங்கிறதுக்கு. அதுக்கு ஒரு இடத்துல சொன்ன லட்சணம் இது. உனக்கு உதவி தேவைப்படும் பொழுது உதவியை நாடுதல் இன்டெலிஜென்ட். அப்படி இப்போ என்னுடைய புத்தியை வச்சுட்டு நான் பார்த்தேன்னா முடியாது. ஏன்னா என்னுடைய முழு புத்தியை குழம்பி இருக்கு. தெளிவான புத்தி கொஞ்சம் இருந்தால் மீதி புத்தியை தெளிவுபடுத்தலாம். ஆகவே நம்ம இப்போ சாஸ்திரத்துக்கிட்ட போகிறோம். ஸ்வேதகேதுவனுடைய அப்பா கிட்ட போகிறோம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், துவம் நீ யார் என்றால் சது அல்லது தது, நீதான் இங்கே இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னமே இந்த தத்துவமாக நீ இருக்கின்றாய். அப்போ நீ யார் என்றால் உண்மையான நீ என்பது சத்தியமான ஆத்மாவான ஐததாத்மியம் அனைத்திற்கும் சாரமான மிக மிக சூக்ஷ்மமான தத்துவமாக நீ இருக்கின்றாய். சரி, நான் சொல்கிற இடத்துல சில நேரத்தில் இந்த உடல் மனம் வருது. அதையெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா அதையெல்லாம் நீக்கிவிடு. முதல்ல எப்படி நீக்கணும் என்றால் மமகார விஷயமாக நீக்கு. கொஞ்ச நாளைக்கு சொல்லிக்கோ, இது என்னுடைய மனம், என்னுடைய உடல். அதற்கு பிறகு மமகார விஷயமும் அல்ல, கேவல திருஷ்யம். இப்போ எப்படி மாற்றணும்? என்னுடையது அப்படிங்கிறத என்னால் பார்க்கப்படுவது, இது வெறும் திருஷ்யம். இப்போ பக்கத்து வீடு என்னன்னா திருஷ்யம், நம்ம வீடு என்னன்னா அதுவும் திருஷ்யம்தான். ஆனால் மம திருஷ்யம், என்னுடையதாக பார்க்கப்படுவது. இப்போ என்னுடையதும் அல்ல, வெறும் திருஷ்யம். இந்த இடம் ரொம்ப கஷ்டமான இடம். காரணம் என்னென்னா, ஒரு பெரிய சம்பந்தத்தை கட் பண்ணுற இடம், சம்பந்தத்தை நீக்கிற இடம். ரொம்ப நம்மோட சேர்ந்து இருப்பதை நீக்கிறது கடினம். இப்போ நம்ம உடலில் ஒரு கட்டி வந்திருக்குன்னு வச்சுக்கோமே, அது உடலினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. ஆனால் உடலுக்கே தீங்கு செஞ்சிட்ருக்கு. அதை எப்படி அறுத்து எடுக்கிறோமோ அப்படி எடுக்கிறது தான் உடல், மனம், புத்தி இவர்களுக்குள்ள என்னுடையது என்ற சம்பந்தத்தை. அது எப்படி எடுக்கிறதுனா அறிவினால் நீக்குதல். இப்போ அறிவினால் இந்த அகங்கிற வார்த்தையில் இருக்கின்ற தேவையில்லாத பகுதி, தவறான பகுதியை நீக்கிட்டு பிறகு என்ன செய்யணும்? இந்த சைத்தன்யம் சத் என்ற பகுதியை மட்டும் நான் என்று புரிந்து கொள்ள வேண்டும்.
அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. அதனால தான் இந்த அகம் விசாரம் ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்லும் பொழுது முதல்ல நமக்கு குழப்பம் வரணும். எனக்கு குழப்பமே வரல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நான் உடல்ங்கிறதுல ரொம்ப நிச்சயமாக இருக்கேன்னு அர்த்தம். ஒருவன் கைத்தை பாம்புன்னு பார்த்துட்டான், ரொம்ப நிச்சயமாக பார்த்துட்டான், அவனுக்கு குழப்பமே வராது, சந்தோஷமாக பயந்துட்டு ஓடுவான். என்னைக்கு குழப்பம் வரும்னா, என்னைக்கு நம்மளுடைய புத்தியையே சந்தேகப்படுறோமோ அல்லது என்னைக்கு மனப்பக்குவம் வருதோ அன்னைக்கு தான் குழப்பம் வருகின்றது. அப்பொழுது விசாரத்தினுடைய தேவை வருகின்றது. நான் சொல்லிகிட்டு இருக்கேன், மாற்றிட்டே இருக்கேன். சில சமயம் உடலை சொல்கிறேன், சில சமயம் இந்திரியத்தை சொல்கிறேன், மனதை சொல்கிறேன். பிறகு இதில் எது நான் என்றால், இவைகளெல்லாம் அறியாமையினால் என்னிடம் ஏற்றி வைக்கப்பட்டது. அப்போ என்னாச்சுன்னா, உடல் மனம் இவைகளையெல்லாம் இந்த அறிவில் ஏற்றி வச்சு, உடல் மனம் இவைகளினுடைய தர்மத்தை எல்லாம் அறிவில் போட்டு, பிறகு அறிவு சத் இதனுடைய தர்மத்தை எல்லாம் உடலில் போட்டு, இந்த அந்யோன்ய அத்தியாசம்னு சொல்கிறது இதுதான். ஒன்றை ஒன்றில், மற்றொன்றை மற்றொன்றில், இதற்கு பேர் அந்யோன்ய அத்தியாசம். இதனுடைய சுரூபத்தை அதில் போட்டு அதனுடைய சுரூபத்தை எடுத்து இதில் போடுறது. உடல் சேதனமாக இருக்கின்றது, உடல் இருக்கிறது என்று சொல்லும் பொழுதே இந்த சத்தானது உடலுக்கும், உடல் அறிவு சுரூபமாக இருக்கும்போது அறிவு உடலுக்கும், பிறகு நான் இறக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது உடலினுடைய தர்மத்தை சைத்தன்யத்திலையும் போட்டு ஒரு ஜீவன் துயரப்பட்டு கொண்டிருக்கின்றான். இப்போ இந்த வாக்கு என்ன செய்யுதுன்னா, இந்த நான்கிற பேசிக் தாட், இந்த நான்கிற அடிப்படையான அறிவிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கின்றது. என்ன மாற்றத்தை கொடுக்கின்றது? இந்த உடல் மனம் புத்தி இவைகளெல்லாம் திருஷ்யம், அறிவினுடைய விஷயங்கள். எத்தனையோ பொருளை பார்க்கிறேன், அதே போல் இவைகளும் திருஷ்யம். அகம் இதற்கு முன் சொன்ன சூக்ஷ்மம், ஐததாத்மியம் அணு, அனிமா, ஐததாத்மியம் சத்தியம், பிறகு ஆத்மா அல்லது சைத்தன்யம். அப்படிப்பட்டவன் அகம் என்ற உபதேசம் இங்கு நடக்கின்றது. அப்போ குருவானவர் துவம் என்று சொல்லும் பொழுது சிஷ்யனானவன் அகம் என்று புரிந்து கொண்டு, இந்த நான்கிற சொல்லில் பல குழப்பம் இருக்கின்றது, அந்யோன்ய அத்தியாசம் இருக்கின்றது. இந்த அனாத்மாவை நீக்கி வெறும் அறிவாக மட்டும், சைத்தன்யமாக மட்டும் நான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதுதான் துவம் என்பது. இந்த இடத்துல பல விசாரம் செய்யலாம். பஞ்சகோஷ விசாரம் பண்ணலாம், அவஸ்தாத்ரய விவேகம், சரீரத்ரய விவேகம், அதெல்லாம் நம்ம ஆங்காங்கு பண்ணி உள்ளோம். அதனால் இந்த அளவுக்கு இந்த இடத்துல போதும். பாகம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இங்கு சொல்லப்பட்ட தத்துவம் எது அல்ல, இந்த உடல் மனம் புத்தி இவைகள் அல்ல, பஞ்சகோஷம் அல்ல, 3 சரீரம் அல்ல, அவஸ்தைகளுடன் கூடியது அல்ல, இவைகளெல்லாம் மமகார விஷயமும் அல்ல. என்னன்னா வெறும் திருஷ்யம், நான் வேடிக்கை பார்க்கப்படுகின்ற பொருள்கள். இனி அடுத்த கேள்வி, எப்பொழுது இப்படிப்பட்டவனாக நான் இருக்கின்றேன் என்பது அடுத்த கேள்வி. இந்த மாதிரியான நான் எப்பொழுது என்றால், சில பேர் சொல்கிறார்கள், இந்த பிரளயம் உன் சரீரமெல்லாம் நாசமடைஞ்சதற்கு பிறகுதான் நீ சரீரமற்றவன். இப்போ சரீரமெல்லாம் போய் பிரளய காலத்தில் சூக்ஷ்ம சரீரமும் போனதுக்கு பிறகுதான் என்ன, நீ இப்படி சைத்தன்ய அல்லது சத் சுரூபமானவன். உனக்கு உடல் உற்பத்தியாகி கொடுக்கப்பட்டு விட்டால் நீ சைத்தன்யமானவன், சத் சுரூபானவன் மட்டுமல்ல, இதோடு சேர்ந்துள்ளவன் என்று சில மதவாதிகள் கால நிர்ணயம் செய்கிறார்கள். இந்த காலத்தில் தான் நீ இப்படிப்பட்டவன். எப்படி? அறிவு சுரூபமானவன், சத்திய சுரூபமானவன். சிருஷ்டி காலத்தில் உடல் படைக்கப்பட்டாச்சு, மனம் படைக்கப்பட்டாச்சு, மாயையிலிருந்து இவ்வளவு விஸ்தாரம் வந்தாச்சு, அவைகளெல்லாம் உன்னோட சேர்ந்திருக்கு. அந்த காலத்தில் நீ யார்னா, நீ உடல்தான், நீ மனம்தான். பிறகு இதெல்லாம் நாசமான உடனே தான்
நீ சைத்தன்யம் என்று சொல்கிறார்கள். அதுவும் கிடையாது. அடுத்த சொல் தது துவம் அசி. அசினா என்ன? இருக்கின்றாய். இங்கே நம்ம குறிப்பாக பார்க்கிற இடம் நிகழ்காலம், ப்ரெசன்ட் டென்ஸ். ஸ்கூலில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கோ? இறந்த காலம், நிகழ்காலம், பிறகு எதிர்காலம். அதெல்லாம் இறந்த காலம், அதை பற்றி கேட்காதீர்கள். காரணம் என்ன? பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ்னெல்லாம் படிச்சிருப்போம். அப்படி சமஸ்கிருதத்தில் அசி என்ற சொல் ப்ரெசன்ட் டென்ஸ். இருக்கின்றாய், நவ், இப்பொழுது. உன்னுடைய இத்தனை கிலோ சரீரத்தை வச்சுட்டு நீ கேட்டுட்ருக்க. ஸ்வேதகேது எத்தனை கிலோன்னு தெரியல, யார் யார் எத்தனை கிலோ வெயிட்டோ அவ்வளவு கிலோவோட உடலோட இருந்தாலும் அப்பொழுதே இப்பொழுதே என்னன்னா நீ பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றாய். கடந்த காலம் எதிர்காலமெல்லாம் கிடையாது. பிரளயம் வந்ததற்கு பிறகு, இந்த சரீரம் போனதற்கு பிறகு நீ சைத்தன்யமோ, அல்லது சரீரம் உற்பத்தி ஆகாததற்கு முன்னாடி நீ சைத்தன்யமோ, சரீரம் இருக்கும்போது அப்படியெல்லாம் கிடையாது. இப்பொழுதே நீ சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கின்றாய். இப்போ இந்த இடத்துல ஏன் குழப்பம் வந்துள்ளது என்றால், இந்த கால நிர்ணயத்தை ஏன் சிலர் செய்கிறார்கள் என்றால், வேதாந்தத்தில் ஒரு நியாயம் இருக்கின்றது. தத்க்ரது நியாயம் என்று ஒரு நியாயமே இருக்கு. தத்க்ரது நியாயம்னு. அது என்ன நியாயம் என்றால், யதா உபாஸ்தே ததா பவதி. யதா உபாஸ்தே, நீ எதை எண்ணுகிறாயோ ததா பவதி, அதுவாகவே ஆகின்றாய். நீ ஒன்றையே தொடர்ந்து நினச்சிட்டே இருந்தீன்னா நீ அதுவாக மாறி விடுவாய். இதெல்லாம் சாஸ்திரத்தில் பேசப்பட்டிருக்கு. இப்போ ஒருவன் வாயு தேவனையே உபாசனை பண்ணிகிட்டு இருந்தால் அடுத்த கல்பத்தில் இவனே வாயு தேவனாக மாறிடுவான். ஒரு ஜீவன் இந்திரனையே உபாசனை பண்ணால் இவனே ஒரு காலத்தில் இந்திர பதவியை அடைகின்றான், இந்திரனாக மாறிடுறான் அடுத்த கல்பத்திலேயோ அடுத்ததுலேயோ. இப்போ நீ எதைய உபாசனை பண்ணிகிட்டே இருக்கின்றாயோ அதுவாகவே நீ ஆகின்றாய். அதே போல் ஒருவரிடம் சென்று பணிவிடையெல்லாம் செய்து, குருவிடம் சென்று சிஷ்யன் பணிவிடையெல்லாம் செய்கிறான்னா கொஞ்ச நாள் என்ன ஆகிறான், அந்த குருவுக்கு இருக்கிற குவாலிட்டியெல்லாம் அவனுக்கும் வாய்க்கின்றது. இப்போ யாரை வணங்குகிறாயோ, எதை நீ தியானிக்கின்றாயோ அதுவாகவே நீ ஆகின்றாய். இந்த நியாயத்தை வச்சுட்டு என்ன சொல்கிறார்கள் சிலர், இந்த பிரம்மன்னு உபாசனை பண்ணினா பிறகு இந்த உபாசனையினுடைய பலனாக உடலாக இருக்கின்ற நீ பிரம்மனாக மாறி விடுவாய் என்று சொல்கிறார்கள். அதற்கு பதில், இந்த நியாயம் அந்த கரணத்திற்கு பொருந்துமே தவிர ஆத்மாவுக்கு பொருந்தாது. நம்முடைய மனசுக்கு இந்த நியாயம் பொருந்தும், உண்மைதான். நம்ம மனசு எதுவாக விரும்புதோ நம்ம அதையே நினச்சிட்டு இருந்தால் மனசு அப்படி மாறிடும். ஆகவே இந்த நியாயம் அந்த கரணத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய நியாயமே தவிர ஆத்மாவுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய நியாயம் அல்ல. ஆகவே என்ன என்றால், ஆகவே ஆத்மா அறிவினால் அடையப்படுமே தவிர உபாசனையினால் அடையப்படாது. உபாசனையினால் அந்த கரணத்தில் மாற்றம் அடையும், அறிவினால் அந்த கரணம் மாற்றம் அடையாது. இன்னென்ன குணம் எனக்கு வேணும் என்ற அறிவினால் குணம் வந்துடாது. நம்ம குணத்தை மாற்றணும்னா உபாசனையினால தான். ஆனால் ஆத்மா உபாசனா விஷயமல்ல, ஞான விஷயம். ஆகவே ரொம்ப நாள் பண்ணிகிட்டு இருந்தால் திடீர்னு நீ மாறிடுவங்கிறதெல்லாம் மனதுக்கு தானே தவிர சொரூபத்துக்கு அல்ல. ஒன்று இனி ஒன்றாக மாறாது. ஆகவே இறுதியாக என்னன்னா அசி இருக்கின்றாய். பத்தது துவம் அசி ஸ்வேத கேதோ. பத்தது என்றால் இதுவரை கூறப்பட்ட தத்துவம் நீயாக இருக்கின்றாய். ஸ்வேதகேது கேட்கும் பொழுது நானாக இருக்கின்றேன்.
பிறகு எதை நான் நினச்சிட்டு இருந்தனோ அதில் சில அம்சத்தை நீக்கி இதை நானாக புரிந்து கொள்கின்றேன். இப்போ இதோடு தது துவம் அசி என்ற விளக்கம் முடிவடைகிறது. மேற்கொண்டு நாம் மேலும் 2 கருத்துக்கள் பார்க்கலாம். அடுத்த கருத்து நாம் எடுத்துக்கொள்வது இந்த ஞான பலன். இந்த தத்துவமசிங்கிறத கேட்டு அதனால் என்ன பலன்கிறது அடுத்த கருத்து. அதற்கு பிறகு சில பூர்வ பட்சத்தை எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இந்த தத்துவமசிங்கிறத யாரும் சும்மா விட்டு வைக்கல. ஒரு ஆள் அதத்துவமசின்னு சொல்கிறார், ஒரு ஆள் தஸ்யத்துவமசின்னு சொல்கிறார்கள். ஏதேதோ பூர்வபக்ஷமெல்லாம் இருக்குது இந்த தத்துவமசிங்கிற இடத்துல. இப்போ அந்த விசாரத்தை பிறகு பார்க்கலாம். எந்த விசாரம்? சந்தேக விசாரம். இந்த தத்துவமசிங்கிறதுல விதவிதமான தவறான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, பொருள்படுத்துதல் இருக்குது. அது பிறகு. இப்பொழுது நாம் செல்கின்ற விசாரம் பிரயோஜனம். தத்துவமசிங்கிறத புரிஞ்சிட்டா என்ன பிரயோஜனம் என்றால், இப்பொழுது தத்துவமசிங்கிறத புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது நம்ம மனநிலையை பார்க்கலாம். இது கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்தா எப்படி இருக்கோ அதுதான். தத்துவமசியை புரிஞ்சு கொள்ளாததுக்கு முன்னாடி மனசு எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த மனசை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கணுன்னு சொல்ல வேண்டாம். காரணம் என்ன? இப்போ அந்த மனசு தான் இருக்குது. இல்லையே எனக்கெல்லாம் புரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் ஓகே, அது அவங்ககிட்ட ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. புரியாத காலத்தில் அல்லது தத்துவமசின்னு புரிஞ்சு கொள்ளாததுக்கு முன்னாடி நம்ம மனசுக்குள்ளே என்ன இருந்தது என்றால், ஒரு அறிஞர் அழகாக சொல்கிறார், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு எஜமானன் பல சர்வெண்ட் இருந்தால் நல்லா இருக்குமா? ஒரு பெரிய மாளிகை, அதில் ஒரு எஜமானன் எவ்வளவு சர்வெண்ட்டுனா 20 சர்வெண்ட் அல்லது 40 சர்வெண்ட், அந்த மாளிகை அழகாக இருக்கும். ஒரு கால் 40 எஜமானன் இருந்து ஒரு சர்வெண்ட் இருந்தால் என்ன ஆகும்? கற்பனை பண்ணி பார்ப்போம். சில பேர் பிஸ்னஸில் அண்ணன் தம்பி 2-3 பேர் இருப்பார்கள். அந்த 2-3 அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒரு விதமான ஒற்றுமை இருக்காது. தெரியும் அந்த பிஸ்னஸ் எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். யாருக்கு கஷ்டம்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு சர்வெண்ட்டுக்கும் கஷ்டம். ஒன்றை இதை செய்யும்பான், இனியொருத்தன் வந்து செய்யாதேன்னு சொல்லிட்டு போவான். அப்படி என்ன சொல்கிறார், நம்முடைய உடல்கிற மாளிகைக்குள் பலவிதமான மாஸ்டர்ஸ் இருக்காங்களாம். சர்வெண்ட்டு ஒரே ஒரு ஆள் தானா. மாஸ்டர் யாருன்னா எத்தனையோ நான் இருக்கின்றது. தேர் ஆர் மெனி ஐஸ் அப்படின்னு சொல்கிறார். ஐஸ்னா என்ன? ஐஸ்னா ஐசிஓ இஒய் கிடையாது. ஐஸ் என்றால் நான்கள், பல நான்கள் இருக்கின்றார்கள் நமக்குள். அதனால தான் போராட்டமாக. எப்படின்னா நம்ம ஒன்றை பார்க்குறோம், பார்க்கிறது ஒரு நான், பிறகு இனியொரு நான் என்ன சொல்லுது, இதை போய் ஏன் பார்த்தேன் அப்படின்னு இனியொரு நான் சொல்லுது. ஒன்றை கேட்குறோம், கேட்குற வரைக்கும் சந்தோஷமாக கேட்டுட்ருக்கோம். இவ்வளோ நேரம் உட்காந்து இதை ஏன் நான் கேட்டேன், இனியொரு நான் அதை வேண்டான்னு சொல்லுது. ஒன்றை படிக்கிறோம் அல்லது ஒன்றை பேசிடுறோம், பேசுகிறது நான் தான். பேசுனதுக்கப்புறம் இனியொரு நான் என்ன சொல்லுது, இப்படி பேசியிருக்கக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இனியொரு நான் இப்படி பேசியிருக்கணும், இனியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பேசியிருக்கவே கூடாதுன்னு ஒரு நான். இப்போ நம்ம மனதுக்குள்ளே வர்ற அத்தனை போராட்டமும் எதனால் வந்துட்டுருக்கு, விதவிதமான நான் மாறி மாறி இருக்கிறதுனால தான் போராட்டம். ஒரே ஒரு நான் மட்டும் இருந்ததுன்னா அந்த மனம் எப்படி இருக்குன்னா, அது மாதிரி ஒரு அழகான படைப்பு இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. ஆனால் இப்போ அலங்கோலமான படைப்பாக இருக்குது. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு நான் மாறிக்கொண்டே இருக்கின்ற. நம்ம தான் பார்த்தோம், நடக்கும்போது உடலை நான்னு சொல்கிறோம், சாப்பிடும்போது நான், உடனே நான் மாறியாச்சு. இப்போ இந்த அகங்கிற வார்த்தைக்கு பல பொருள்களாக மாறிட்டே இருக்கு, விவஸ்தை இல்லாமல் இருக்குது. ஆகவே நமக்குள்ள போராட்டம். சுகத்தை அனுபவிக்கணும், போகியாக இருக்கிற நான் ஒரு போகத்தையும் ஒரு எண்ணத்தையும் அனுபவிக்கிறேன். பிறகு வேதாந்தமெல்லாம் படித்து அறிவுடைய நானாக அடுத்த செகண்டாக மாறிடுறேன். உடனே அந்த நான் என்ன சொல்லுது, இதை ஏன் பண்ணினேன்,
அதை பண்ணும்போது இருந்த நான் வேறு, அதை பண்ணினதுக்கப்புறம் பார்த்து துக்கப்படுற நான் வேறு. சில பேர் துக்கப்படலை அப்படின்னா அந்த நான் உற்பத்தி ஆகலைன்னு அர்த்தம். ஒழுக்கமாக இருக்கணுங்கிற நானே அங்கே உற்பத்தி ஆகலைன்னு அர்த்தம். அப்படி என்ன ஆகுதுன்னா, ஒழுக்கம் இல்லாதவனுக்கும் துக்கம், ஒழுங்காக வாழணுங்கிறவனுக்கும் துக்கம். இப்போ எல்லோருக்கும் இந்த மனதில் இருக்கிற சஞ்சலம் இருக்கே, அதற்கு மூல காரணம் இந்த நான். பல நான்கள் இருக்கின்றன. வேதாந்தம் நான்கிறதுக்கு ஒரே ஒரு அர்த்தம்தான். என்னன்னா சைத்தன்ய ஸ்வரூபம், பூர்ணஸ்வரூபம், சத் ஸ்வரூபம்னு சொல்லிடுது. மீதி எல்லாம் என்னன்னா, மீதி எல்லாம் இந்த அகங்காரத்துக்கு போகுது. அந்த நான் புதிதாக உற்பத்தியான நான், இதற்கு முன்னாடி இருந்த நான், இனிமேல் இந்த உலகத்துக்காக பயன்படுத்த போகிற நான், இவைகளை வேடிக்கை பார்ப்பவனாக இருக்கின்றேன். அதற்கப்புறம் நான்கிறத சொல்கிறேன். ஆனால் எப்படிப்பட்ட நான்னா, மற்ற நானை வேடிக்கை பார்க்கின்ற நான். இந்த அகங்காரத்தையே நான் என்ன செய்ய ஆரம்பிக்கின்றேன், ஏதோ விளையாட்டு பையனை போல பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே ஞான பலன் அனைத்து விதமான மானச தாபம், அனைத்து விதமான சம்சாரத்திலிருந்தும் நிவிருத்தி. இப்போ சம்சார நிவிருத்தி தான் இந்த நான்கிற சொல்லில் வர்ற மாற்றத்தினுடைய விளைவு. இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும், சம்சாரத்திற்கு காரணம் வீடோ சூழ்நிலைகளோ யாருமோ. சூழ்நிலைகள்னு சொன்னால் சில பேர் சனி பகவான் சரியில்லை, செவ்வாய் பகவான் சரியில்லைன்னு அவ்வளோ தூரம் போய் விடுவார்கள். ஜாதகமோ ஒன்றும் கிடையாது. இந்த அகம், இந்த நான்கிறதுல தான் நமக்கு ப்ராப்ளம். சொல்யூஷன் எங்கேனா இந்த நான்கிறதுல வர்ற மாற்றம். இந்த மாற்றம் அவ்வளோ சுலபமாக வராது. இது ஒரு பெரிய மேஜர் சர்ஜரி. ஒவ்வொன்றும் சொல்லுவார்கள், இது மைனர் சர்ஜரின்னு சொல்லுவார்கள். இந்த நான்கிறதுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி நீக்க வேண்டியது இருக்கே, அது மேஜர் சர்ஜரி. சில சமயம் ஃபெயிலியரும் ஆகலாம். அதுக்குள்ளே சர்ஜரி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஆள் போயிடுவார்கள். இது டாக்டர் பாட்டுக்கு சர்ஜரி பண்ணிகிட்டு இருப்பார், ஆள் போயிடுவார். சரி ஆரம்பிச்சிட்டமேனு டாக்டர் முடித்து வைப்பார். அப்படி நமக்கு ஆயுள் காலம் இருக்கணும், உடம்பில் சக்தி இருக்கணும், பிராரப்த கர்மமெல்லாம் இருக்கணும். எதற்குள்ளேனா இந்த தேவையில்லாத நானை நீக்கி வெறும் நானை வச்சிருந்து பிறகு இந்த அகங்காரங்கிற நானை வேடிக்கை பார்ப்பது. இதுதான் பலன். இப்போ என்ன பலன்னா, சம்சார நிவர்த்திகி, மானச துக்க நிவர்த்திகி. சம்சாரம்னாவே மனதுக்குள்ளே அனுபவிக்கிற துக்கம். உடல் அனுபவிக்கிற பெயினை நம்ம சம்சாரம்னு சொல்லலை. ஞானம் வந்ததற்கு பிறகும் உடலுக்கு வர்ற பெயின் வரும். ஆனால் மனதிற்குள் இருக்கின்ற இந்த துக்கம், இந்த ஒரு விதமான போராட்டம் நீங்கும். இப்போ உள்ள என்ன இருக்குன்னா, இப்போ குருக்ஷேத்திரமாக இருக்குது, போர்க்களமாக இருக்குது. அதற்கு பிறகு விளையாட்டு களமாக மாடிவிடும். இந்த காலத்தில் விளையாட்டு களம்னு சொல்ல முடியாது, அங்கும் போர்க்களமாக தான் இருக்குது. எங்கு பணம் வருதோ அது போர்க்களமாகிடுது. அல்லது விளையாட்டுக்களம்னு சொல்ல முடியாது. சாதாரண அர்த்தத்தில் சொன்னால் விளையாட்டுக்காக விளையாட்டுன்னா ஒரு விளையாட்டுக்களம். அதைத்தான் நம்ம ஜீவன் முக்திகி என்று சொல்கின்றோம். இப்போ என்ன பலன் என்றால் ஜீவன் முக்திகி பலன். இப்போ வேறொரு இடத்துல நிலைநாட்டப்படுகிறது. இந்த ஜீவன் முக்தி அப்படிங்கிறது வாக்கியத்தை கேட்டு இந்த நான்கிறதுல ஒரு மாற்றம் வந்தவுடன் கிடைக்கப்படுகின்ற திருஷ்ட பலன். திருஷ்ட பலன்னா நம்ம கண்கூட அனுபவிக்கக்கூடிய பலனே தவிர இறந்ததற்கு பிறகு எங்கேயோ போய் அனுபவிக்கிற அதிருஷ்ட பலன் அல்ல. இப்போ இந்த தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தினுடைய பலன் திருஷ்ட பலன், ஜீவன் முக்திகி. ஜீவன்னா இந்த சரீரம் மனம் புத்தி இவைகள் தொடருது. இதில் சில குறைகளும் தொடரும். உடலில் இருக்கிற குறைகள் அந்த கரணத்தில் புத்தி சம்டைம் மிஸ்டேக் பண்ணும். இந்த குறைகளும் தொடரும். அவைகளெல்லாம் தொடரும் பொழுது நான்கிற ஒரு தத்துவம் இவைகளையெல்லாம் திருஷ்யமாக பார்த்து, என்னுடையதுன்னு பார்க்காம திருஷ்யமாக பார்த்து, இப்போ எத்தனையோ பேர்த்தினுடைய கேரக்டரை பார்க்குறோம். அதனால் நமக்கு துக்கம் வர்றதில்லை. சிலருடைய குணம் மட்டும் நம்ம துக்கப்படுத்துது. காரணம் என்ன?
அவர்களிடத்தில் மமகாரம் போயிருக்கு. பிறகு என்னுடைய வார்த்தை, என்னுடைய கேரக்டர் என்னை துக்கப்படுத்துது. காரணம் என்னிடத்தில் இந்த உடலில் மமகாரம் இருக்குது. இந்த ஞானம் அனைத்தையும் திருஷ்யமாக்கி வெறும் பூர்ணமாக நம்மை வைத்திருக்கும். அதுதான் இந்த ஞானத்தினுடைய பலன். ஆனால் சங்கரர் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில் டெக்னிக்கலாக சில பலனையும் கூறுகின்றார். மீண்டும் அந்த பலன் என்ன, எப்படி சங்கரர் பிரயோஜனத்தை இங்கு காட்டுகிறார் என்பதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.